Hello everyone. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா கிர்ச்சாஃப் லா ரிலேட்டடா ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். ஓகேங்களா? ப்ரீவியஸ் கிளாஸ்லயும் ப்ரீவியஸ் வீடியோலயும் நம்ம கிர்ச்சாஃப் லா ரிலேட்டட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருந்தோம். சப்போஸ் நீங்க பார்க்கலன்னு சொன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதோட லிங்கை ஷேர் பண்றேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம டாபிக்குள்ள போலாம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்த சம் இதுதான். ஓகேங்களா? இதுதான் இந்த சர்க்கியூட் தான் நமக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த சர்க்கியூட் கொடுத்து நமக்கு என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு பிரான்ச்லையும் போகக்கூடிய கரண்ட்டை ஃபைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இதை பார்த்த உடனே இதில் ஒரு 2 மெஷ் எடுத்தோம். ஓகேங்களா? அன்னோன் கரண்ட் 2. ஓகேங்களா? நம்பர் ஆஃப் கரண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மெஷ். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் மெஷ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் கரண்ட் அப்படி எடுத்துக்கலாம். ஸோ 2 மெஷ் இருக்கு. ஸோ அன்னோன் கரண்ட் 2 கரண்ட் நம்ம வந்து அசைன் பண்ணும். I1 and I2 அசைன் பண்ணும். ஸோ 2 மெஷ்ங்கிறதுனால 2 ஈக்குவேஷனுக்கு லீனியர் ஈக்குவேஷன் கொண்டு வந்தோம். KCL அண்ட் KVL யூஸ் பண்ணி கிர்ச்சாஃப் லாவை யூஸ் பண்ணி 2 ஈக்குவேஷன் நம்ம கொண்டு வந்தோம் இல்லையா? ஸோ இதுதான் அந்த 2 ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னு சொன்னா கிர்ச்சாஃப் லாவோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு கொண்டு வந்தோம். கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா என்ன சொல்லுது? சம் ஆஃப் வோல்டேஜ் ரைஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் வோல்டேஜ் டிராப். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா சம் ஆஃப் potential rise is equal to sum of potential drop. எப்படினாலும் எடுத்துக்கலாம். இது sum of potential drop அப்படின்னு சொன்னா is equal to sum of potential rise. ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம என்ன செஞ்சோம்? கொண்டு வந்தோம். அண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணோம். 2 லீனியர் ஈக்குவேஷனை மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்து சால்வ் பண்ணி I1ஓட வேல்யூவையும் I2ஓட வேல்யூவையும் நம்ம கண்டுபிடிச்சோம். இதுதான் நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்த ப்ராப்ளம். ஓகேங்களா? இது 2 லூப் வச்சு நம்ம படிச்சோம். இதே இது 3 லூப்ஸ் வச்சு அப்படின்னு சொன்னா எப்படி நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் கொடுத்துட்டாங்க. A Wheatstone bridge ABCD is arranged as follows. AB is equal to 1 ohm, BC is equal to 2 ohm, CD is equal to 3 ohm, DA is equal to 4 ohm. A galvanometer of resistance 5 ohm is connected between B and A. A battery of 4 volt with internal resistance 1 ohm is connected between A and C. Calculate current flow through 5 ohm resistance கொடுத்திருக்காங்க. கவனிச்சுக்கோங்க. A Wheatstone bridge ABCD is arranged as follows கொடுத்திருக்காங்க இல்லையா? Wheatstone bridge அப்படின்னா அதோட அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கும்னா இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த Wheatstone bridgeோட அரேஞ்ச்மெண்ட் இதுதான். நல்லா கவனிச்சுக்கோங்க. இட் கன்சிஸ்ட் ஆஃப் 4 ஆர்ம்ஸ் AB, BC, CD and DA. ஒவ்வொரு ஆர்ம்லையும் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அதோட வேல்யூஸ் நமக்கு கொடுத்துட்டாங்க இல்லையா? AB is equal to 1 ohm, BC is equal to 2 ohm and CD is equal to 3 ohm கொடுத்திருக்காங்க. DA is equal to 4 ohm கொடுத்திருக்காங்க. 5 ohmங்கிறது கால்வனோமீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் 5 ohm. ஓகேங்களா? அது எதுக்கு அக்ராஸா கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா B and D க்கு அக்ராஸா, B and D க்கு அக்ராஸா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. A battery of 4 volt with internal resistance 1 ohm கொடுத்திருக்காங்க. அது எதுக்கு அக்ராஸா கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா A and C. A பாயிண்ட் அண்ட் C பாயிண்ட்டுக்கு இடையில உங்களோட பேட்டரியை கொண்டு வந்திருக்காங்க. இந்த பேட்டரியோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 1 ohm கொடுத்திருக்காங்க இல்லையா? இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது எப்பவுமே பேட்டரிக்கு சீரீஸா தான் நம்மளோட பேட்டரியோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை போடணும். ஓகேங்களா? ஸோ சீரீஸா நான் போட்டுட்டேன். ஓகே, கால்குலேட் த கரண்ட் ஃப்ளோ த்ரூ 5 ohm ரெசிஸ்டர் கொடுத்திருக்காங்க. கால்வனோமீட்டர் வழியா போகக்கூடிய கரண்டை தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அப்ப எந்த பிரான்ச் கரண்டை நம்ம ஃபைண்ட் பண்ணணும்? B and D க்கு இடையில உள்ள பிரான்ச் கரண்டை மட்டும் நம்ம ஃபைண்ட் பண்ணா போதும். ஓகேங்களா? சரி, இப்போ நமக்கு பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சிருச்சு இதுல எத்தனை மெஷ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. 3 மெஷ் இருக்கு இல்லையா? அப்ப 3 கரண்ட் நம்ம எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்பவுமே KCL தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் KCL அப்ளை பண்ணுவோம், தென் KVL அப்ளை பண்ணுவோம். KCL அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னா நல்லா கவனிங்க. பேட்டரியில இருந்து போகக்கூடிய அந்த கரண்ட், ஓகேங்களா? டோட்டல் கரண்ட், அந்த டோட்டல் கரண்ட்ங்கிறது ஐன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? இந்த I கரண்ட்ங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொன்னா நோடை நோக்கி வருது. ஏங்கிறது ஒரு நோடு. ஓகேங்களா? இந்த நோடை நோக்கி வர்ற கரண்ட் டோட்டல் கரண்ட். நோடிலிருந்து பிரிந்து செல்லும் கரண்ட் என்னது? I1, I2. ஸோ நோடை நோக்கி வரும் கரண்டுகளின் கூட்டுத்தொகை நோடிலிருந்து விலகிச் செல்லும் கரண்டுகளின் கூட்டுத்தொகைக்கு சமம். அப்ப நோடை நோக்கி வர்ற கரண்ட் நோடிலிருந்து விலகிச் செல்லும் கரண்டுகளின் கூட்டுத்தொகைக்கு சமம். அப்போ நம்ம என்ன டோட்டல் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு விலகி செல்ற கரண்டோட கூட்டுத்தொகை என்னது? I1 plus I2. நான் டோட்டல் கரண்ட் என்னதான் எடுத்திருக்கேன்? I1 plus I2 நான் எடுத்துக்கிறேன். ஸோ நீங்க ஐன்னு எடுத்தாலும் தப்பில்லை. பட் என்ன அப்படின்னு சொன்னா அதோட வேல்யூ என்னது? I1 plus I2. அந்த I1 plus I2 தான் எப்படி பிரியுதான்? I1 ஆகவும் I2 ஆகவும் பிரியுது. இந்த I1 கரண்ட் நம்ம ஏற்கனவே சொன்னோம் 3 மெஷ் இருக்கு. ஸோ 3 கரண்டா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு. I1, I2, ABக்கு போற கரண்ட் I1, BD க்கு போற கரண்ட் வந்து என்ன அப்படின்னு சொன்னா இதுல இருந்து பிரியுது இல்லையா?
இது இந்த நோட நோக்கி வர்ற கரண்ட் வந்து B நோட நோக்கி வர்ற கரண்ட் என்ன அப்படின்னு சொன்னா I1. இதுல இருந்து பிரிகிற கரண்ட் என்னன்னா I3. அப்போ இங்க போற கரண்ட் என்னதான் வரும் I1 மைனஸ் I3. டோட்டல் கரண்ட் இங்க வருது, இங்க கொஞ்சம் கரண்ட கொடுத்துருது, அதுல இருந்து மீதி கரண்ட் தான் எங்க வருதா BC பிரான்ச்சுக்கு வருது. அப்போ என்ன பண்ணுவீங்க I1 மைனஸ் I3. இதுல இருந்து இவ்வளவு கரண்ட் போனது போக மீதி கரண்ட் தான் எங்க வருதா BC பிரான்ச்சுக்கு வருது. I1 மைனஸ் I3ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, BCயோட வேல்யூவை, BC கரண்ட் வேல்யூவை. தென் என்ன அப்படின்னு சொன்னா ADயோட கரண்ட் வேல்யூ என்னது I2. அதே நேரம் டிசிக்கு போகக்கூடிய கரண்ட் நல்லா கவனிங்க, ஏடிக்கு வரக்கூடிய கரண்ட் I2, பிடியில இருந்து வரக்கூடிய கரண்ட் I3. அப்ப இந்த நோடுக்கு வரக்கூடிய கரண்டோட கூட்டுத்தொகை நோடிலிருந்து விலகி செல்லும் கரண்டோட கூட்டுத்தொகைக்கு சமம், அப்படிதானே? சோ அப்ப இப்படிதான் நம்ம போகும் கரண்ட் I2, இங்க I3, இங்க இருந்து பிரிஞ்சு இங்க போகக்கூடிய கரண்ட் என்னது, இது இந்த கரண்ட் பிளஸ் இந்த கரண்ட், அப்படிதானே? அதான் KCL நம்ம அப்ளை பண்ணணும்னு சொல்றேன். அப்ப நோட நோக்கி வரும் கரண்ட்களின் கூட்டுத்தொகை I2 பிளஸ் I3 நோடிலிருந்து விலகி செல்லும் கரண்ட்களின் கூட்டுத்தொகைக்கு சமம். அப்ப I2 பிளஸ் I3 தான் இது வழியா ஃப்ளோ ஆகுதுன்னு எடுத்துக்கிடும். ஓகேங்களா? சோ இதை நம்ம I4ன்னு எடுத்துக்கணும்னு தேவையில்லை, ஏன்னா நமக்கு வந்து 3 கரண்ட்ஸ் தான் அசைன் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? அதனால நான் என்ன செய்யறேன் I2 பிளஸ் I3ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சரி, அப்போ இங்க பாருங்க, இந்த நோட பாருங்க, சிங்கிற நோட பாருங்க, இதுக்கு வரக்கூடிய கரண்ட் என்னதெல்லாம் I1 மைனஸ் I3, I2 பிளஸ் I3. இது ரெண்டையும் கூட்டி வர்றதுதான் எங்க போகும், சில இருந்து விலகிற கரண்டோட கூட்டுத்தொகைக்கு சமம் அப்படின்னு சொல்றோம். இது ரெண்டையும் கூட்டி பாருங்க, ஆன்சர் என்ன வரும் I1 பிளஸ் I2. I3யும் I3யும் கேன்சல் ஆயிரும், பிளஸ் I3யும் மைனஸ் I3 என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். சோ டோட்டல் கரண்ட் நமக்கு என்ன செஞ்சுட்டு கிடைச்சிட்டு I1 பிளஸ் I2. நம்ம கொடுத்த கரண்டே நமக்கு என்ன செஞ்சுட்டு கிடைச்சிட்டு. ஓகேங்களா? இப்படிதான் கரண்டோட டைரக்ஷனை முதல்ல அசைன் பண்ணணும் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் சம்முக்கு. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு பிரான்ச்லயும் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கான சைன் அசைன் பண்ணுவோம் இல்லையா? கரண்டோட டைரக்ஷன்லயே அசைன் பண்ணுவோம். கரண்டோட டைரக்ஷன் எப்படி போகுதோ அதை பொறுத்து நம்ம என்ன செய்வோம், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், அதோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸோட சைனை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அசைன் பண்ணுவோம். கவனிச்சுக்கோங்க, நான் அசைன் பண்ணிட்டேன், கவனிங்க. ஸோ ஏபி கரண்டோட டைரக்ஷன் இந்த ரேஞ்சில் இருக்கு. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் இதுல இருக்கக்கூடிய வோல்டேஜ் டிராப் இப்படி நம்ம அசைன் பண்றோம். ஓகேங்களா? தென் இதுல இருக்கக்கூடிய வோல்டேஜ் டிராப் கரண்டோட டைரக்ஷன்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம், சைன் அசைன் பண்ணுவோம். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ், இங்கேயும் பாருங்க பாசிட்டிவ் நெகட்டிவ், தென் இங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் கரண்டோட டைரக்ஷன்ல. ஓகேங்களா? தென் இங்கேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் கால்வனோமீட்டர்ல. ஓகேங்களா? தென் என்ன அப்படின்னு சொன்னா, இங்க பாருங்க, இங்க கரண்டோட டைரக்ஷன் இப்படி வருது இல்லையா? சோ இப்படி வருது. சோ பாசிட்டிவ் நெகட்டிவ். ஓகே, சோ ஒவ்வொரு ரெசிஸ்டருக்குமான பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வோல்டேஜ் டிராப்புக்கான சைனை நான் அசைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? சோ என்னோட செகண்ட் ஸ்டெப் ஓவர். ஓகேங்களா? கரண்டோட டைரக்ஷன் அசைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒவ்வொரு பிரான்ச்லயும் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கான வேல்யூ, சைன் வேல்யூவை அசைன் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு லூப்பா எடுக்கணும். மொத்தம் எத்தனை மெஷ்ங்கிறத பாக்குறோம், 3 மெஷ் இல்லையா? அதோட டைரக்ஷன் எல்லாமே நான் கிளாக் வைஸ்ல எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஏ பி டி ஏங்கிறது ஒரு மெஷ், அதே மாதிரி பி சி டிபிங்கிறது ஒரு மெஷ், அடுத்து ஏ டி சி அண்ட் ஏங்கிறது ஒரு மெஷ். ஓகேங்களா? டோட்டலா 3 மெஷ் நான் எடுக்கிறேன். ஸோ 3 மெஷ்ஷையும் நான் இந்த டயக்ராம்ல காட்டியிருக்கேன். ஓகே, சரி, இப்போ நம்ம என்ன கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா, நம்மளோட KVL படி, KCL அப்ளை பண்ணியாச்சு. இப்போ KVL கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா படி நம்ம என்ன செய்யணும், பொட்டன்ஷியல் சம் ஆஃப் பொட்டன்ஷியல் டிராப்ஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் பொட்டன்ஷியல் ரைஸ். ஓகேங்களா? உங்களுக்கு குழப்பாம இருக்கிறதுக்காக ஒவ்வொரு லூப்லையும் பொட்டன்ஷியல் டிராப் என்னலாம், பொட்டன்ஷியல் ரைஸ் என்னலாம் அப்படிங்கிறத பார்த்து அதுபடி நம்ம என்ன செய்ய போறோம், ஈக்குவேஷன் கொண்டு வர போறோம். கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லூப் நம்பர் 1 ABDA. ஓகேங்களா? இந்த மெஷ் பாருங்க, ABDAன்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? சோ இந்த ABDAங்கிறதுல ஃபர்ஸ்ட் பொட்டன்ஷியல் டிராப் என்னதெல்லாம் இருக்கு, பொட்டன்ஷியல் ரைஸ் என்ன இருக்கு, நம்மளை பொறுத்த வரைக்கும் பொட்டன்ஷியல் சம் ஆஃப் பொட்டன்ஷியல் டிராப்ஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் பொட்டன்ஷியல் ரைஸ்ன்னு கொண்டு வரணும். அதுதான் நம்மளுக்கு KVL. ஓகேங்களா? நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஒரு டேப்லர் காலம் போட்டு அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பிரான்ச், ஒவ்வொரு பிரான்ச்சா எடுக்கிறேன். இந்த லூப்ல இருக்கக்கூடிய பிரான்ச், ஃபர்ஸ்ட் பிரான்ச் AB. இதுல பொட்டன்ஷியல் டிராப் இருக்கா, பொட்டன்ஷியல் ரைஸ் இருக்கா, பாசிட்டிவ் டு நெகட்டிவ் தான் நம்ம போறோம். இப்படிதான் நம்மளோட கிளாக் வைஸ்ல தான் நம்மளோட டைரக்ஷன் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இது வந்து பொட்டன்ஷியல் டிராப். ஓகேங்களா? பொட்டன்ஷியல் டிராப்ங்கும் போது இருக்கக்கூடிய டிராப் என்னது, வோல்டேஜ்ங்கும் போது இதுல இருக்கக்கூடிய வோல்டேஜ் டிராப் என்னது, I into R. I என்னது, I1. இதுல போகக்கூடிய கரண்ட் I1 இன்டு அதோட ரெசிஸ்டன்ஸ் 1 ohm. சோ I1 into 1 I1 எடுத்தாச்சா? பொட்டன்ஷியல் ரைஸ் இல்ல. ஓகேங்களா? ஏபில பொட்டன்ஷியல் ரைஸ் இல்ல, பொட்டன்ஷியல் டிராப் தான் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து BD ல பாருங்க,
பொட்டன்ஷியல் டிராப் தான் இருக்கு. ஏன்னா பாசிட்டிவ் டு நெகட்டிவ் இப்படி தான் வரும், நம்ம டைரக்ஷன் இப்படி தான் வரும் கிளாக் வைஸ். பொட்டன்ஷியல் டிராப் இருக்கு, அதோட டிராப் வேல்யூ என்னது I3 இன்ட்டு 5 I இன்ட்டு R. ஓகேங்களா, அப்போ 5I3. அப்போ அங்கேயே பொட்டன்ஷியல் டிராப் தான் இருக்கு. தென் என்ன அப்படின்னு சொன்னா DAல பாருங்க நம்ம வர்ற டைரக்ஷன் கிளாக் வைஸ் இப்படி சுத்தி இப்படி வரோம் இல்லையா. அப்போ வரும்போது Dல இருந்து A நோக்கி போறோம். அப்போ நெகட்டிவ் டு பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னா ரைஸ் இன் பொட்டன்ஷியல். ஓகேங்களா, இதெல்லாம் ஃபால் இன் பொட்டன்ஷியல், பொட்டன்ஷியல் டிராப்ல இருக்கு. இது வந்து என்னது ரைஸ் இன் பொட்டன்ஷியல். ஓகேங்களா, நெகட்டிவ் டு பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னா ரைஸ் இன் பொட்டன்ஷியல். அப்போ இதுல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலை நம்ம என்ன சொல்லுவோம் 4 இன்ட்டு I2 அப்படின்னு சொல்லுவோம். பொட்டன்ஷியல் ரைஸ்ல இதை நம்ம எழுதிக்கணும். ஓகேங்களா, நமக்கு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது கேவிஎல் படி sum of potential drops equal to sum of potential rise. ஸோ அதை நான் இங்கே எழுதிக்கிறேன். ஸோ இதை ஃபுல்லாக சம் பண்ணியிருந்தேன். ஆன்சர் என்ன வருது, ரெண்டே சம் பண்ண என்ன வரும் 1I1 plus 5I3 is equal to இதை சம் பண்ணோம்னா இதில் ஒரே ஒரு வேல்யூ தான் 4I2. ஸோ ஈக்குவேஷன் நான் கொண்டு வந்துட்டேன். ஸோ 1I1 plus 5I3 is equal to 4I2. நான் இந்த 4I2 இந்த பக்கம் கொண்டு வந்துருந்தேன். ஓகேங்களா, வோல்டேஜ் ட்ராப் ஃபுல்லாக நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்துடணும். ஸோ 1I1 minus 4I2 plus 5I3 is equal to 0 அப்படின்னு கொண்டு வந்துருந்தேன். ஓகேங்களா, முழு வேல்யூ எதுவும் இல்லை, ஃபிக்ஸட் பொட்டன்ஷியல் எதுவுமே இல்லை. ஃபிக்ஸட் பொட்டன்ஷியலாக இருந்ததுன்னா அதை நம்ம ரைட் சைடில் கொண்டு வரும்போது நல்லா இருக்கும். இது எல்லாமே வோல்டேஜ் ட்ராப் இல்லையா. ஸோ அதனால என்ன பண்ணிடுறேன், எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு நான் கொண்டு வந்துருந்தேன். I1 and I2 அதுக்கு அடுத்தால எழுதுறோம் I2 and I3. ஓகேங்களா, ஸோ I1 I2 I3ல நம்ம கொண்டு வந்தாச்சு, ஒரு லீனியர் ஈக்குவேஷனுக்கு கொண்டு வந்தாச்சு. இந்த லீனியர் ஈக்குவேஷனை பார்க்க எப்படி இருக்கு, AX plus BY plus CZ. ஓகேவா, AX plus BY plus CZ is equal to D அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒரு லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்முக்கு நம்ம கொண்டு வந்தாச்சு. இதே மாதிரி மிச்ச ரெண்டு லூப்புக்கும் நம்ம பண்ணணும். ஸோ மிச்ச ரெண்டு லூப்புக்கும் நம்ம எப்படி பண்ணலாம், அப்ளை KVL இன் லூப் BCDBன்னு வச்சுக்கோங்க. BCDB இங்கேயும் பொட்டன்ஷியல் டிராப் ஆகுது இல்லையா. ஃபர்ஸ்ட் பாருங்க BCக்கு பாருங்க, BC பிரான்ச். ஓகேங்களா, BCல பாருங்க இதுல இருக்க டிராப் ஆகுறதுனால இதை வந்து நம்ம என்ன செய்வோம் டிராப்ல எழுதுறோம், பொட்டன்ஷியல் டிராப்ல எழுதுறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் சம்ல டிராப் இன் பொட்டன்ஷியல் அதாவது ஃபால் இன் பொட்டன்ஷியல்னு சொன்னா நெகட்டிவ் சைன் போடுவோம் இல்லையா. ஸோ நீங்க அப்படி போட்டு இல்லை மேடம் நான் அப்படியே போடுறேன் அப்படின்னு சொன்னா எனக்கு நோ ப்ராப்ளம், -2 இன்ட்டு I1 மைனஸ் I3ன்னு வரும். ஓகேங்களா, நீங்க அப்படி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணாலும் இதே போல தான் வரும். நான் உங்களுக்கு சிம்பிளா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த சைன் எல்லாம் விட்டுட்டு பொட்டன்ஷியல் டிராப்ல எழுதுங்க, பொட்டன்ஷியல் ரைஸ்ல எழுதுங்கன்னு சொல்றேன், அவ்வளவுதான். ஓகேங்களா, ஸோ ப்ரீவியஸ் சம்ல நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொன்னா பொட்டன்ஷியல் டிராப் ஃபால் இன் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொன்னா ஃபால் இன் பொட்டன்ஷியல் +2 மைனஸ் போகுதுன்னா நெகட்டிவ்ல போடுங்க அந்த டிராப் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, நீங்க அப்படி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணாலும் இதே போல் தான் வரும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு டேப்லெட் காலம் உங்களுக்கு சிம்பிளா நான் வந்து நீங்க சைன் அசைன் பண்ணும்போது குழம்பிட்டு இருப்பீங்க அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பொட்டன்ஷியல் டிராப் எல்லாம் இதுல எடுத்து எழுதிட்டேன், பொட்டன்ஷியல் ரைஸ் எல்லாம் பாசிட்டிவ் வேல்யூ எல்லாம் ஒரு டேப்லெட் காலத்திலையும் நெகட்டிவ் வேல்யூ எல்லாம் ஒரு டேப்லெட் காலத்திலையும் எழுதிட்டேன். ஃபால் இன் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொன்னா பொட்டன்ஷியல் டிராப்ல எழுதுவேன், அதே நேரம் ரைஸ் இன் பொட்டன்ஷியல் சொன்னா பொட்டன்ஷியல் ரைஸ்ல எழுதுறேன். புரியுதுங்களா, அவ்வளவுதான் நான் பண்றேன், வேற எதுவுமே கிடையாது. நான் வந்து போன சம்ல ஐயோ மேடம் வந்து மைனஸ்ல சொன்னாங்க, இது நம்ம வந்து இப்போ வந்து இப்படி டேப்லெட் காலம் போட்டு சொல்றாங்களே அப்படின்னு நீங்க பயப்படவே வேண்டாம். உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, உங்களை சிம்பிளாக்கி கொஞ்சம் உங்க சம்மை வந்து ஈஸியா உங்களுக்கு வந்து ஃபைண்ட் பண்ற மாதிரி ஈஸியா சால்வ் பண்ற மாதிரி நான் என்ன பண்ணிருக்கேன், இதை ஃபுல்லா டேப்லெட் காலத்துல கொண்டு வந்துட்டேன். நீங்க மைனஸ் பிளஸ்ன்னு குழம்பிட்டு இருக்க வேண்டாம். ஜஸ்ட் என்ன பண்ணுங்க பொட்டன்ஷியல் டிராப் எல்லாம் எழுதுங்க, பொட்டன்ஷியல் ரைஸ் எல்லாம் எழுதுங்க. இதுக்கு நீங்க பிளஸ் மைனஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே என்ன பண்ணுங்க, என்ன பொட்டன்ஷியல் டிராப்போ அதை அப்படியே எழுதுங்க, என்ன பொட்டன்ஷியல் ரைஸோ அதை அப்படியே எழுதுங்க, சைனை நீங்க போட வேண்டாம். ஃபைனலா நமக்கு லாஸ்டா கண்டிஷன் என்னது, சம் ஆஃப் பொட்டன்ஷியல் டிராப்ஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் பொட்டன்ஷியல் ரைஸ். நீங்க நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸா சொன்ன மாதிரி ஃபைண்ட் பண்ணாலும் இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணாலும் கண்டிப்பா இதே போல ஈக்குவேஷன் தான் வரும். நீங்க வேணா இல்ல மேடம் எனக்கு இது குழப்புது, நான் வந்து ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல நீங்க சொன்ன மாதிரி பழைய மாதிரியே நான் கொண்டு வரேன்னு சொன்னாலும் இதே ஈக்குவேஷன் தான் வரப்போகுது. ஓகேங்களா, கொஞ்சம் சிம்பிளா இருக்கட்டும்ங்கிறதுனால டிராப்பை தனியா எழுதுறேன், ரைஸை தனியா எழுதுறேன், சைனை வந்து நான் போடலை. ஓகேங்களா, டிராப்பை தனியாகவும் பொட்டன்ஷியல் ரைஸை தனியாகவும் போட்டுட்டு ஃபைனலா இதை கூட்ட போறேன். ஆன்சரு நம்ம எப்பவுமே பண்ற மாதிரி ஆன்சர் கரெக்டா வந்துடும். ஓகேங்களா, சரி இப்போ குழம்ப வேண்டாம். செகண்ட் லூப்பை பாருங்க, இதுல வந்து டிராப் ஆகுதான் ரைஸ் ஆகுதான்னு பாருங்க. இது வந்து டிராப் ஃபால் இன் பொட்டன்ஷியல் இல்லையா. ஸோ இதுல இருக்க டிராப்ல கொண்டு போய் நம்ம என்ன செய்யணும், இதை எழுதணும் 2 இன்ட்டு I1 மைனஸ் I3. இதுக்கு சைன் இங்க போட வேண்டாம், டிராப்ல தான் நம்ம எழுதுறோம். ஓகேங்களா, அதே மாதிரி பாருங்க சிடில பாருங்க நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் நோக்கி போறோம்.
ஸோ இதில் போகக்கூடிய கரண்ட் I2 + I3 அண்ட் இதில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டர் 3. ஓகேங்களா? அப்போ ட்ராப் எப்படி ரைஸ் எப்படி எழுதுவோம்? 3 × I2 + I3ன்னு எழுதுவோம். ஓகேவா? இதில் இருக்கக்கூடிய வோல்டேஜை 3 × I2 + I3 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளோட லூப் எது? BC CD கொண்டு வந்தாச்சு. அடுத்து DB போகிறோம் இல்லையா? DB போகும்போது நெகட்டிவ் டு பாசிட்டிவ் தான் போகிறோம். அப்போ இது என்னது? ரைஸில் தான் எழுதணும். பொட்டன்ஷியல் ரைஸில் தான் எழுதணும். வேல்யூ என்ன வரும்? I3 × 5 5I3. ஓகேங்களா? போட்டாச்சு. இப்போ நான் என்ன பண்ணேன்? கண்டிஷன் நமக்கு என்னது? சம் ஆஃப் பொட்டன்ஷியல் டிராப்ஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் பொட்டன்ஷியல் ரைஸ். ஸோ பொட்டன்ஷியல் ட்ராப்பெல்லாம் எடுத்து எழுதுங்க. ஓகேங்களா? சம் ஆஃப் பொட்டன்ஷியல் ட்ராப்புங்கும் போது இங்கே 3 பிரான்ச்சு, 3லையும் நமக்கு இப்போ கிடச்சிருக்க பொட்டன்ஷியல் ட்ராப் இது மட்டும்தான். ஸோ அதை எடுத்து அப்படியே எழுதிருங்க. பொட்டன்ஷியல் ரைஸ் என்னெல்லாம் கிடச்சிருக்கு? 3I2 + I3 சம் ஆஃப் பொட்டன்ஷியல் ரைஸ் இல்லையா? அப்போ இதையும் கூட்டிருங்க. முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுங்க? இதை ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு நம்ம கொண்டு வந்துடுறோம். இந்த பக்கம் இருக்கிறது அவ்வளோத்தையும் என்ன பண்ணிடுங்க? இந்த பக்கம் கொண்டு வந்து இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொண்டு வந்துருங்க. ஏன்னா இருக்கிற எல்லா வோல்டேஜும் நம்ம சர்க்கியூட்டுக்குள்ள இருக்க எல்லா வோல்டேஜும் அங்கேயே என்ன ஆயிரும்? ட்ராப் ஆயிரும். இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொண்டு வரோம். ஓகேங்களா? கொண்டு வந்தாச்சு. இப்போ பாருங்க, இதை விரிச்சு எழுதுங்க. 2 × I1 - I3 2 × I3 -3 × I2 இந்த மைனஸ் உள்ள கொண்டு போனால் -3 × I3 -5I3 இஸ் ஈக்குவல் டு 0. ஃபைனலாக 2I1 வரும், -3I2 வந்திருக்கு. தென் என்ன வந்திருக்கு? -10I3 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொண்டு வந்தாச்சு. இது செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா? மொத்தம் 3 ஈக்குவேஷன். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் I1 I2 I3க்கு நம்ம கொண்டு வந்தாச்சு. AX + BY + CZ இஸ் ஈக்குவல் டு D அப்படிங்கிற ஃபார்மேட்டுக்கு நம்ம கொண்டு வந்தாச்சு. செகண்ட் ஈக்குவேஷனும் சால்வ் பண்ணியாச்சு. அடுத்து என்னன்னா தேர்ட் ஈக்குவேஷன். தேர்ட் லூப் என்னது? தேர்ட் லூப் A D C and A. ஓகேங்களா? இது ஒரு லூப் இல்லையா? ஸோ இதில் இருக்க பொட்டன்ஷியல் ட்ராப்லாம் என்ன, பொட்டன்ஷியல் ரைஸ்லாம் என்னன்னு பாருங்க. நம்மளோட டைரக்ஷன் ஏலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. AD இது பொட்டன்ஷியல் ட்ராப். ஸோ ட்ராப்ல 4 × I2 கொடுக்குறேன். அதில் போ கரண்ட், அதில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ். பொட்டன்ஷியல் ரைஸ் அதில் இல்லை. தென் என்ன அப்படின்னு சொன்னால் டிசியை பாருங்க, பொட்டன்ஷியல் ட்ராப் தான். பாசிட்டிவ் டு நெகட்டிவ் தான் நம்ம போகிறோம். அடுத்து என்ன பாருங்க, மறுபடியும் வரும்போது இந்த மறுபடியும் வரும்போது ஈயோட வேல்யூ நமக்கு என்னது? 4 வோல்ட் இல்லையா? ஸோ இந்த இடத்துல 4 வோல்ட் இருக்கு. ஓகேங்களா? CAல 4 வோல்ட் இருக்கு. CAக்கு அக்ராஸா நமக்கு EMF இருக்கு, பொட்டன்ஷியல் டிராப்பும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க, வோல்டேஜ் டிராப்பும் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? இந்த இடத்துல வோல்டேஜ் டிராப் என்னது? பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போகிறதுனால 1 × I1 + I2 போடணும். ஓகேங்களா? பொட்டன்ஷியல் டிராப்புக்கு. தென் என்ன அப்படின்னு சொன்னால் இங்கே நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போகிறோம் இல்லையா? அதனால பொட்டன்ஷியல் ரைஸும் இருக்குது, 4 வோல்ட் எடுத்து எழுதியாச்சு. ஃபைனல் நம்ம கண்டிஷன் என்னது? சம் ஆஃப் பொட்டன்ஷியல் டிராப்ஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் பொட்டன்ஷியல் ரைஸ். பொட்டன்ஷியல் டிராப் எல்லாத்தையும் 3ஐயும் என்ன பண்ணிடுங்க? கூட்டிருங்க. இந்த வேல்யூ வந்துட்டு. அடுத்து பொட்டன்ஷியல் ரைஸில் 4 வோல்ட் மட்டும்தான், 4 எடுத்து எழுதிருங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன பண்ணிடுவோம்? இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொண்டு வந்தாச்சு. தென் என்ன அப்படின்னு சொன்னால் நல்லா கவனிச்சுக்கோ, பொட்டன்ஷியல் ரைஸில் 4 நம்ம போடணும். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன பண்ணணும்? நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த இடத்துல போடலை. 4I2 + 3I2 + I3 + 1 × I1 + I2 இஸ் ஈக்குவல் டு 0 கிடையாது, இஸ் ஈக்குவல் டு 4. ஓகேங்களா? இஸ் ஈக்குவல் டு 4 இங்கே கொண்டு வந்தாச்சு. பார்த்தீங்களா? ஸோ இஸ் ஈக்குவல் டு 4. இப்போ பாருங்க, I1 எல்லாம் தனியாக பிரிங்க, ஒரே ஒரு I1 மட்டும்தான் இருக்குது. I2வை பிரிங்க, மொத்தம் 7 + 8 I2 இருக்கு. ப்ளஸ் I3யோட வேல்யூ 3I3 இருக்கு. இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 3 கொண்டு வந்தாச்சு. I1 I2 I3 ஃபார்மேட்டில் நம்ம என்ன செஞ்சாச்சு? ஈக்குவேஷன் நம்பர் 3 AX + BY + CZ இஸ் ஈக்குவல் டு Dங்கிற மாதிரி லீனியர் ஈக்குவேஷன் கொண்டு வந்தாச்சு. அப்போ டோட்டலாக எத்தனை ஈக்குவேஷன் கொண்டு வந்திருக்கோம்? 3 ஈக்குவேஷன் கொண்டு வந்தாச்சு. ஸோ 3 ஈக்குவேஷனையும் நம்ம எடுத்து எழுதிட வேண்டியதான். இந்த 3 ஈக்குவேஷன் தான் நம்ம கொண்டு வந்தோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன் மூலமாக இந்த 3 ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மேட்ரிக்ஸ் மூலமாகவே சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? நமக்கு தேவை என்ன அப்படின்னு சொன்னால் I3 மட்டும்தான் தேவை. ஏன்னா கேல்வனோமீட்டர் வழியாக போகக்கூடிய கரண்ட் I3 மட்டும்தான். ஸோ நமக்கு வந்து I1 I2 தேவையில்லை. ஓகேங்களா? அப்போ I1 I2 ஃபைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ I3 மட்டும்தான் நமக்கு தேவை இல்லையா? இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல கிரேமர்ஸ் ரூல் அப்ளை பண்ணணும். முதல்ல I1 I2 I3யோட கோஎஃபிஷியன்ட் எல்லாத்தையும் எடுத்து எழுதுங்க, மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுங்க. 1 2 1. ஓகேங்களா? 1 2 1 I1ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ். அடுத்து I2ஓட கோஎஃபிஷியன்ட் -4 -3 +8 அண்ட் I3யோட கோஎஃபிஷியன்ட் +5 -10 +3. ஓகேங்களா? இன்ட்டு I1. ஓகேங்களா? இது எல்லாமே இதோட கோஎஃபிஷியன்ட் ஃபுல்லாக எழுதிட்டு இன்ட்டு I1 I2 I3 பெருக்குனா இதே வேல்யூ தான் வரும். ஓகேங்களா? இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் 0 0 4 எடுத்து எழுதியாச்சு.
இப்போ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க நமக்கு தெரியும். டெல் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபர்ஸ்ட் இந்த 1 எடுத்துக்கிடுவோம். அப்படிதானே? ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். அப்போ இந்த ரோவையும் இந்த காலத்தையும் நம்ம விட்டுருவோம். அப்படிதானே? எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம்னா 3 cross 3 -3 into 3 மைனஸ், ஓகேவா, மைனஸ் முக்கியம், இன்ட்டு 8 into -10. ஓகேங்களா? ஸோ 1 வச்சு ஃபர்ஸ்ட் 1க்கு நம்ம கொடுக்கும்போது இப்படி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுட்டு இந்த 2 cross 2, ஓகேங்களா, இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுவோம்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். அடுத்து மைனஸ், அடுத்த வேல்யூ இது பிளஸ்ல இருக்கும். அடுத்து என்னன்னா மைனஸ், மைனஸ் போட்டாச்சு, மைனஸ் போட்டாச்சு, மைனஸ் 4 into 4 நம்ம பார்க்கும்போது 4 இருக்கக்கூடிய ரோ இந்த ரோ, காலம் இந்த காலம், இந்த ரெண்டையும் நம்ம என்ன செஞ்சிடணும்? விட்டுறணும். அப்போ இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுட்டு இந்த ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணணும். 2 into 3 minus 1 into -10 போட்டிருக்காங்களா? ஓகே, அப்போ இதையும் போட்டாச்சு. அடுத்து என்னது? பிளஸ் மைனஸ் பிளஸ், பிளஸ் 5 into இந்த ரோவையும் இது இருக்க காலத்தையும் விட்டுறணும். இப்போ அப்போ இந்த ரெண்டையும் விட்டுருங்க, இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுருங்க. இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படி தான் பண்ணுவோம். பிளஸ் 5 into 2 into 8 மைனஸ் இங்கே 3 எவ்வளோ இருக்குது? 3 into 3ன்னு போடணும். ஓகேங்களா? ஸோ எப்படி வருது? சாரி, 5 into 2 into 8 1 into -3. ஓகேங்களா? 1 into -3 போட்டிங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல ஒவ்வொன்றா என்ன பண்ணுங்க? ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணி கொண்டு வாங்க. ஆன்சர் என்ன வருது அப்படின்னு சொன்னால் என்னோட டெல் வேல்யூ 230. ஓகேங்களா? சால்வ் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். டிட்டர்மினன்ட் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணி கொண்டு வந்துருவோம். பட் இந்த ப்ராக்கெட் வந்து ரொம்ப முக்கியம். கரெக்டாக சால்வ் பண்ணி கொண்டு வந்தால் மட்டும்தான் டெல்லோட வேல்யூ 230 கரெக்டாக வரும். ஓகேங்களா? சரி, ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா I3 கண்டுபிடிக்கணும். ஏன் I3 கண்டுபிடிக்கிறோம்? I3 தான் கேல்வனோமீட்டர் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட். I3 கண்டுபிடிக்கணும்னா நம்மளோட மேட்ரிக்ஸை எப்படி மாற்றுவோம் அப்படின்னு சொன்னால், இந்த மேட்ரிக்ஸை அப்படியே தேர்டு காலம் இருக்கு இல்லையா, அந்த தேர்டு காலத்தை கான்ஸ்டன்ட்டால் நம்ம என்ன பண்ணுவோம்? ரீப்ளேஸ் பண்ணுவோம். தேர்டு காலம் இருக்கு இல்லையா, சாரி, இந்த தேர்டு காலத்தை அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம்? கான்ஸ்டன்ட்டால் ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ கான்ஸ்டன்ட்டால் ரீப்ளேஸ் பண்ணால் என்ன நடக்கும் கவனிங்க. தேர்டு காலம் 1 2 1, ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம் -4 -3 8, அது அப்படியே தான் இருக்கு. தேர்டு காலமாக கான்ஸ்டன்ட்டால் ரீப்ளேஸ் பண்ணணும். 0 0 4ன்னு ரீப்ளேஸ் பண்ணுறோம். ரீப்ளேஸ் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ இதுக்கு டெல் I3 கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி கண்டுபிடிக்கணும். ஒன்றை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ரோ இந்த காலத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன், -3 -4 -3 into -3 into 4 minus 0 into 8. ஓகேங்களா? இப்படி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். மைனஸ் இடையில இருக்கணும் கண்டிப்பாக. தென் மைனஸ் ஆஃப் -4. ஓகேங்களா? பிளஸ் இதோட வேல்யூ பிளஸ், இந்த காலம் மைனஸ் இதோட வேல்யூ பிளஸ். ஓகேங்களா? ஸோ பிளஸ் 1 into -3 into 4 into 8 into 0. ஓகேங்களா? மைனஸ் 0 into 8. தென் மைனஸ் ஆஃப் -4 into இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுருங்க. 2 into 4 into 1 into 0 முடிஞ்சு போச்சு. தென் என்ன அப்படின்னு சொன்னால் 0 கொண்டு நம்ம எதை பெருக்கினாலும் என்னதான் 0 தான். ஸோ அந்த டேமே நமக்கு தேவையில்லை. ஸோ ஃபைனலாக டெல் I3 கண்டுபிடிங்க. டெல் I3 கிடைச்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? கிரேமர்ஸ் ரூல் தான். ஓகேங்களா? கிரேமர்ஸ் ரூல் படி I3 வேணும் அப்படின்னு சொன்னால் டெல் I3 டிவைடட் பை டெல், ஆன்சர் என்ன கிடைக்கும்? I3 கிடைக்கும். டெல் I3யோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு சொன்னால் டெல் I3யோட வேல்யூ 230 கிடைச்சது. ஸோ டெல் I3யோட வேல்யூ 230. டெல்லோட வேல்யூ என்ன அப்படின்னு சொன்னால், சாரி, டெல் I3யோட வேல்யூ 20, டெல்லோட வேல்யூ 230. ஸோ நம்ம வந்து அதில் அப்படியே அப்ளை பண்ணுங்கள். ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 0.087 ஆன்சர் நமக்கு கிடச்சிட்டு. ஓகேங்களா? சரி, நல்லா கவனிச்சுக்கோங்க. 20 டிவைடட் பை 230 போட்டோம்னா ஆன்சர் என்ன வருது அப்படின்னா 0.087 ஆம்ஸ் வருது. ஓகே, ஸோ நமக்கு டெல் I3யோட வேல்யூ 20, டெல்லோட வேல்யூ 230, அதை அப்படியே அப்ளை பண்ணுங்க. ஆன்சர் 0.087 நமக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? இப்போ கரண்ட் த்ரோ 5 ohm ரெசிஸ்டர் அப்படின்னா I3, 5 ohm ரெசிஸ்டர் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் என்னது? I3யோட வேல்யூ நமக்கு கிடைச்சாச்சு. சப்போஸ் நம்ம இது நம்ம வந்து கண்டுபிடிச்சது கரெக்ட் தானா அப்படின்னு பார்க்கறதுக்கு நான் என்ன சொன்னேன்? கால்குலேட்டரில் ஈக்குவேஷன் மோடில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மோடில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம்? இதே மாதிரி ஈக்குவேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ மோடை கிளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. இதுதான் மோடு. ஓகேங்களா? இந்த இடத்துல மோடை கிளிக் பண்ணுங்கள். தென் ஈக்குவேஷன் 1, ஓகேங்களா, 1 ப்ரெஸ் பண்ணுங்கள், ஈக்குவேஷனுக்கு போயிடும்.
ஸோ தென் என்ன அப்படின்னு சொன்னால் அன்னோன்ஸ் எத்தனைன்னு பார்க்கணும். நமக்கு அன்னோன்ஸ் எத்தனை 3 அன்னோன்ஸ் இல்லையா. ஸோ 3 அன்னோன்ஸுங்கும் போது அன்னோன்ஸ் 3ங்கிறத ப்ரெஸ் பண்ணுங்கள். 3ங்கிறத ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்பர் 3யை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஈக்குவல் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அதோட வேரியபிள்ஸ் எல்லாம் கேட்கும். கான்ஸ்டன்ட் ஏயோட வேல்யூ கேட்கும், பியோட வேல்யூ கேட்கும், கான்ஸ்டன்ட்ஸ் ஃபுல்லாக கேட்கும். அதாவது I1ஓட கோஎஃபிஷியன்ட், I2ஓட கோஎஃபிஷியன்ட், I3ஓட கோஎஃபிஷியன்ட் ஃபுல்லாக நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா. ஏயோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ அண்ட் டியோட வேல்யூ கொடுக்கணும். கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபைனலாக உங்களுக்கு எக்ஸ், ஒய், இசட் 3 கிடைக்கும். இதில் எக்ஸுங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் I1. ஓகேங்களா. எக்ஸுங்கிறது I1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேங்களா. தென் I2ஓட வேல்யூ ஒய். ஒய் உங்களுக்கு கிடைக்கிறது I2. தென் இசட்னு கிடைக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், ஓகேங்களா, இசட்டுங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் I3. I3ங்கிறது இசட். ஓகே. ஸோ I1ஓட வேல்யூ எக்ஸில் கிடைக்கும், I2ஓட வேல்யூ ஒய்ல கிடைக்கும், I3ஓட வேல்யூ இசட்ல கிடைக்கும். ஸோ இந்த 3 வேரியபிள்ஸும் நமக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் கொடுக்க வேண்டியது ஈக்குவேஷன் மோடில் போங்க. ஈக்குவேஷன் 1ங்கிறதுல ப்ரெஸ் பண்ணுங்க. 1ங்கிற நம்பரை ப்ரெஸ் பண்ணணும். தென் அன்னோன்ஸ் 3 கொடுங்க. A1, B1, C1 அண்ட் அப் டு A3, B3, C3 அண்ட் D3 வரைக்கும் கொடுத்து முடிங்க. ஓகேங்களா. கொடுத்துட்டு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் வேல்யூஸ் எல்லாத்துக்குமே ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான அந்த வேரியபிள்ஸ் எக்ஸ், ஒய், இசட்டுங்க வேரியபிள்ஸ் கிடைச்சிரும். ஸோ இந்த வேல்யூவும் நீங்கள் கண்டுபிடிச்ச வேல்யூவும் கரெக்ட் அப்படின்னா நமக்கு தேவை I3 தான். ஸோ இசட் தான் I3ஓட வேல்யூ. I3ல 0.08 சம்திங் வந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டுபிடிச்ச வேல்யூ கரெக்ட். ஓகேங்களா. சரி, இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் இன்னொரு சம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், எக்ஸாம்பிள் ஒரு சம் கொடுத்துருக்கேன். இப்போ இன்னொரு சம் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். A Wheatstone bridge consists of AB is equal to 10 ohm, BC is equal to 8 ohm, CD is equal to 4 ohm, DA is equal to 5 ohm. A galvanometer of resistance 20 ohm is connected across BD. Calculate the current through the galvanometer when a potential difference of 20 volt is maintained across AC. இப்போ இந்த சம்மை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா. என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரீவியஸ் சம்மே மாதிரி தான், வேற எந்த மாற்றமும் இல்லை. வீட்ஸ்டோன் பிரிட்ஜ், அதில் 4 ஆர்ம்ஸ் இருக்கு. அந்த ஒவ்வொரு ஆர்ம்ஸ்லையும் இருக்கக்கூடிய ரெசிஸ்டரோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. கால்வனோமீட்டர் வந்து எதுக்கு அக்ராஸாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க, பிடிக்கு அக்ராஸாக. சேம் நம்ம வந்து எக்ஸாம்பிள் சம்மில் சொன்ன மாதிரியே தான். ஸோ இந்த 20 ஓம் ரெசிஸ்டருங்கிறது கால்வனோமீட்டரோட ரெசிஸ்டன்ஸ். இப்போ இதில் போகக்கூடிய கரண்ட்டை தான் நம்ம கண்டுபிடிக்கணுமா. எத்தனை வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க, 20 வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. இவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. இது அப்படியே நீங்கள் வரைங்க. நமக்கு வந்து பேட்டரியோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே கொடுக்கல. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுங்கிறது இங்கே வோல்டேஜ் சோர்ஸ். ஓகேங்களா. வோல்டேஜ், அப்ளைடு வோல்டேஜ். ஓகேங்களா. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே 20 வோல்ட்டுங்கிறது உங்களோட பேட்டரி டிசி சோர்ஸ். இதை கரெக்டாக என்ன பண்ணுங்கள், இந்த டேட்டாஸ்க்கு ஏற்றா போல் உங்களோட டயக்ராமை, சர்க்கியூட் டயக்ராமை ட்ரா பண்ணுங்கள். தென் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரொசீட் பண்ணுங்கள். ஓகேங்களா. சம் ஆஃப் பொட்டன்ஷியல் டிராப்ஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் பொட்டன்ஷியல் ரைஸ். இப்படி கொண்டு வந்து டேப்லர் காலம் போட்டு நீங்கள் ஈக்குவேஷன் கொண்டு வந்தாலும் சரி, இல்லை திரும்ப நம்ம பழைய மாதிரியே நம்ம சைனை வச்சு ரைஸ் இன் பொட்டன்ஷியலா ஃபால் இன் பொட்டன்ஷியலான்னு பார்த்து ஈக்குவேஷன் கொண்டு வந்தாலும் நோ ப்ராப்ளம். கொண்டு வந்து ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணணும், 10 மார்க் கொஸ்டின்னா மேட்ரிக்ஸ் ஃபார்மெட்லையோ இல்லைனா நீங்கள் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுற முறையிலையோ சால்வ் பண்ணி கொண்டு வரலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஷார்ட்டாக வந்து கொஞ்சம் 5 மார்க் கொஸ்டின்லாம் கொடுக்குறாங்க, கொஞ்சம் ஷார்ட்டாக வந்து ஒரு 3 மார்க்ஸ் கொஸ்டினில் இதே மாதிரிலாம் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் டேரெக்டாகவே நீங்கள் என்ன பண்ணலாம், கால்குலேட்டரில் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கலாம். நீங்கள் கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டாங்கிறதும் அதிலே செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ.